சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, தியானிக்கும்படியாக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீர் கொடுத்த வசனத்திற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் பின்பற்றுகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தூது என்னவென்றால், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த ஒரு விசேஷித்த தன்மையை உங்களுக்கு முன்பாக எடுத்து கூற பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நாம் தேவனை ஆராதிக்கும் போது பல விதங்களிலே அவருடைய நல்ல சிறப்பான காரியங்களை சொல்லி ஆராதிப்பது உண்டு. அதில் முக்கியமாக கர்த்தர் நம்மை நினைத்தருளக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் தேவனை ஆராதிப்பது உண்டு. ஆனால் இந்த நாளின் தூது என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சரியான காரியங்களை நினைக்க வைக்கக்கூடிய தேவனாகவும் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டும் வண்ணமாக இந்த நாளின் செய்தி காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதன் ஒவ்வொரு நாளும் பல காரியங்களை நினைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் மனிதன் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி வளரலாம், எப்படி உயரலாம், என் குடும்பத்திற்கு என்ன நன்மையை செய்யலாம், என் பிள்ளைகளுக்கு என்ன நன்மைகளை செய்யலாம், சமுதாயத்திற்கு என்ன நல்ல பணிகளை செய்யலாம், தேசத்திற்கு என்ன நல்ல காரியங்களை செய்யலாம், முழு உலகத்திற்கும் நன்மை பயக்கும் வண்ணமாக என்ன செய்யலாம் என்றெல்லாம் நினைக்கக்கூடியவனாக இருக்கிறார். நாம் வேத புஸ்தகத்தை படிக்கும் போது எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் தேவ ஜனங்கள் நினைத்து வாழ வேண்டும் என்பதை குறித்து தேவன் அறிந்து கொள்ள வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளின் செய்தியை கேட்டுவிட்டு நீங்கள் போன பிறகு ஒரு வாரம் முழுவதும் அவைகளை நினைத்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம். நீ எப்படிப்பட்ட நினைவுகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வைத்தீரே, அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட நினைவுகளை எங்களுக்கு வேத புஸ்தகத்தின் மூலமாக கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். முதலாவது நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே படிக்கிறோம். தேவன் சொல்கிறார், முற்காலங்களிலே நீ அடிமையாய் இருந்தாய் என்பதை மறந்து போக வேண்டாம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன் மறந்து போகக்கூடாது என்று சொல்கிறார்? மறந்து போய்விட்டால் மறுபடியும் எந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கினாரோ மறுபடியும் அதே அடிமைத்தனத்திற்குள் செல்லுகிறவர்களாக இருப்பீர்கள். ஆகவே தேவன் சொல்லுகிறார், அதை மனதிலே வைத்து நினைத்து கொண்டே இரு என்று சொல்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கை முற்காலங்களிலே எவ்விதமாக காணப்பட்டது? எழுத்தின்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே எப்படி அடிமைகளாக காணப்பட்டார்களோ, பார சுமைகளோடு காணப்பட்டார்களோ, இளைப்பாறுதல் இல்லாமல் காணப்பட்டார்களோ, நிந்தனைக்குள்ளாக காணப்பட்டார்களோ, பாடுகளுக்குள்ளாக காணப்பட்டார்களோ, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட முற்காலங்களிலே இருந்தது. பாவத்திலேயும் அக்கிரமங்களிலேயும் மரித்து போய் கிடந்தோம். பாவ
அடிமைத்தனத்துக்குள்ளாக ஜீவியமானது சிக்கொண்டிருந்தது. சாப வல்லமைகள் ஆட்கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், இயேசு கிறிஸ்துவே நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தியிருக்கிறார். அந்த பரிசுத்த இரத்தமானது விலை கிரயமாக செலுத்தப்பட்டிருக்கிறபடியால் அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட முடியும் என்கிற சத்தத்தை நாம் கேட்டோமோ, அன்றைக்கே பாவங்களும் சாபங்களும் பாரங்களும் நீங்குவதற்கு ஏதுவாக பாவ அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தோம். மீட்பை விரும்புகிறவர்களாக இருந்தோம். ரட்சிப்பை விரும்புகிறவர்களாக இருந்தோம். அடிமைத்தனம் நீங்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாக இருந்தோம். அந்த விருப்பத்தை அறிந்த தேவன், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய் இருக்கிற தேவன், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை ரட்சிக்கிற தேவன். நாம் அவர் மீது விசுவாசம் வைக்கிறோம் என்பதை அறிந்து பாவங்களையும் சாபங்களையும் நீங்களாக்கி சுத்திகரிக்கும்படியாக பாவ மன்னிப்பை கொடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நீங்களாக்கினார். நாம் நீதிமான்களாக ஜீவிப்பதற்கு ஏதுவாக தம்முடைய நீதியின் வஸ்திரங்களை தரித்து கொள்ளும்படியாக செய்தார். அப்படி தேவன் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டு ரட்சித்திருந்திருப்பாரே, ஆனால் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம், மீட்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் எதை மறந்து விடக்கூடாது? முற்காலங்களிலே எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே காணப்பட்டோம் என்பதை என்ன செய்து விடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அதை நினைத்து கொண்டே இரு என்று சொல்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை நினைத்து கொண்டே இருந்தால்தான் நீ பெற்றுக்கொண்ட இளைப்பாறுதலை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, நீ பெற்றுக்கொண்ட சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நீ அடைந்த பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள அனைத்தையும் சிருஷ்டித்த போது, அல்லேலூயா, சகலத்தையும் உண்டாக்கின பிறகு இளைப்பாறக்கூடியவராக இருந்தார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இளைப்பாறுதலை விரும்பின தேவனாக இருந்தார். அல்லேலூயா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவன் எப்படி இளைப்பாறக்கூடியவராக இருந்தார் சகலத்தையும் சிருஷ்டித்து முடித்த பிறகு என்று. அப்படியானால் அந்த இளைப்பாறுதலை தேவன் தம்மால் படைத்த படைப்புகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அல்லேலூயா, விசேஷமாக மனிதனும் அவருக்குள்ளாக இளைப்பாற வேண்டும் என்றே விரும்பினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் 7ஆம் நாள் ஓய்வு நாளாக அனுசரிக்கப்பட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் அல்லேலூயா கர்த்தருடைய நாளை இளைப்பாறுதலின் நாளாக அனுசரிக்கிறோம் என்றால் அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நாம் மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். அதற்கு அடையாளமாக தான் நாம் இன்றைக்கு ஓய்வு நாளை இளைப்பாறுதலின் நாளாக, பரிசுத்த ஓய்வு நாளாக அனுசரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் மற்ற நாளுக்கும் இந்த ஓய்வு நாளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், மற்ற நாட்களில் எல்லாம் நீங்கள் உங்கள் சொந்த வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஓய்வு நாளிலேயோ நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கர்த்தருடைய வேலையை செய்வதுதான் ஒரு இளைப்பாறுதலின் நாளாக, சமயமாக உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த இளைப்பாறுதலை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் எகிப்தின் அடிமைத்தனத்திலே ஜனங்கள் காணப்பட்ட போது, இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்ட போது அவர்கள் எவ்விதமான நிலையிலே காணப்பட்டார்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய ஒரு விரலினாலே ஒரு சின்ன வேலை கூட செய்யாமல் எல்லா பாரத்தையும்
இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானே. அப்படியானால் தவறான எந்த சுமைகளும் இளைப்பாறுதலை எடுத்து போடுவதற்கு ஏதுவாக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்பதையே தேவன் விரும்பினார். அல்லேலூயா. இந்த வசனத்திலே எதை ஒரு தவறான சுமையாக தேவாவியானவர் எடுத்து கூறுகிறார் என்றால், எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியாக விருத்த சேதனம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய தேவ ஜனங்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இனி யாரும் தவறாக போதிக்க கூடாது, நீ எழுத்தின்படியாக விருத்த சேதனம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தவறாக போதிக்க கூடாது. அப்படி போதித்தால் அது உங்கள் மீது தவறாக வைக்கப்படுகிற ஒரு சுமையாக காணப்படும். இளைப்பாறுதலை இழந்து போவீர்கள். ஆகவே தேவன் தாம் கொடுக்கக்கூடிய இளைப்பாறுதலை பெற்றே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமக்கிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை இப்படிப்பட்ட அனுபவத்திலே தான் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். சுமப்பதற்கு முடியாத பாரமான சுமைகளை கட்டி அந்த ஜனங்களின் மீது தோளின் மீது சுமக்கும்படியாக வைக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த சுமையை வைத்தவர்களோ தங்கள் ஒரு விரலினால் கூட அவைகளை தொடாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பாரமான சுமைகளை சுமந்து இளைப்பாறுதலற்று சமாதானம் இல்லாமல் வாழ்வதை தேவன் விரும்புவதில்லை என்று சொல்கிறார். ஜனங்களுக்கு தேவன் எதை கொடுக்க விரும்புகிறார் என்றால், ஒரு இளைப்பாறுதலின் நாளை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அது நீங்கள் மீட்படைந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? நீங்கள் மீட்படைந்த ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் உங்கள் சொந்த வேலையை செய்யாமல் தேவனுடைய வேலையை செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளை நீங்கள் இளைப்பாறுதலின் நாளாக அனுசரிக்காமல் போவீர்களானால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் கொடுத்த இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தி இருக்கிறீர்கள். தேவன் கொடுத்த மீட்பை இழந்திருக்கிறீர்கள். தேவன் கொடுத்த ரட்சிப்பை இழந்திருக்கிறீர்கள். மறுபடியும் நீங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவே இந்த காரியங்களிலே தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே, எங்களுக்கு தேவனை கொடுத்திருக்கிற மீட்பை பாதுகாத்துக் கொள்வோம். எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வோம். எங்களுக்கு தேவனை கொடுத்திருக்கிற சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்வோம். மறுபடியும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? அடிமைத்தனத்தின் முகத்துக்குட்பட மாட்டோம் என்று சொல்லி தீர்மானம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். கர்த்தரை சேவிப்போம்.
நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, என் மீட்போ வென்றார் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த மீட்பு, அவர் கொடுத்த பரிசுத்தமாகுதல், அவர் கொடுத்த சமாதானம், அவருக்காக வாழும்படியாக எடுத்துக்கொண்ட முகம் அனைத்தும் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த பழைய அடிமைத்தனத்தோடு ஒப்பிடும் போது அது லகுவானதாயும் மெதுவானதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்பதை மறந்து விடாதே என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீ மீட்கப்பட்ட ஜனம், ஆனந்த களிப்புடன் பாடி தேவனை துதிக்க வேண்டிய ஜனம், தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டிய ஜனம். நித்திய மகிழ்ச்சி தான் உன் தலையின் மேல் இருக்க வேண்டுமே அல்லாமல் சஞ்சலமோ தவிப்போ அல்ல உன் தலையின் மீது இருக்க வேண்டியது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக உபாகமம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது படியுங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நினைத்து வாழ வேண்டிய ஒரு காரியத்தை தேவன் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். எதை குறித்து நினைக்க வேண்டுமா? நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை நினைக்க வேண்டுமா? அந்த அற்புதங்களை செய்த தேவன் இனியும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய முடியும். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் உனக்கு கொடுத்த தேசத்திலே அந்நிய தேவர்களை சேவிக்கிற தவறான ஜனங்களை கண்டு அவர்களுக்கு பயந்து அவர்களோட நீ உடன்படிக்கை பண்ணி கொள்ள வேண்டாம் என்பதை நினைப்பாயாக என்று சொல்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ வாழ்கிற தேசத்திலே அநேக விதமான பழக்க வழக்கங்களை உடையவர்களாக இருக்கலாம். அநேக விதமான காரியங்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கலாம். அந்த பழக்க வழக்கங்கள் அல்ல உன்னுடைய பழக்க வழக்கங்களாக இருக்க வேண்டியது. அல்லேலூயா. அவர்களுடைய நம்பிக்கை அல்ல உன்னுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டியது. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், உனக்கு தேவன் கொடுத்த தேசத்திலே நீ என்ன செய்ய வேண்டாம் என்றால், சில தவறான வழிபாடுகளை கொண்டு வாழ்கிற ஜனங்களை கண்டு நீ பயந்து என்ன செய்ய வேண்டாம், அவர்களை போல அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கும்படியாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. உன் தேவன் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்த தேவன் என்பதை நினைப்பாயாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ உன் வாழ்க்கையில தேவன் என்ன சொல்கிறார்? தவறான பயங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தவறான பயம் இருக்கும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? தவறான ஆவிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் பரலோக தேவன் மீது நம்பிக்கை வைத்து வாழும் போது பரிசுத்த ஆவியானவருக்கே இடம் கொடுத்து ஜீவிப்பீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பில்லி சூனியங்களை செய்கிற காரியங்கள், செய்வினை செய்கிற காரியங்கள், ஏவல் பிசாசுகளுக்கு இடம் கொடுக்கிற காரியங்கள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே தவறான பயங்களினாலே, தவறான ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்வதனாலே உண்டாயிருக்காது. இந்த காலை வேளையிலே
பில்லி சூனியம் ஏதாவது செய்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறாயா? செய்கிற ஏவல்கள் ஏதாகிலும் செய்துவிடும் என்று பயந்து கொண்டிருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை என்று. அப்படிப்பட்ட அனுபவத்திலே தேவன் உங்களை மீட்படைந்த ஜனமாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து வாழ வைக்க விரும்பும் போது நீங்களும் தவறான ஆவிகளுக்கு பயந்து, தவறான மனிதர்களுக்கு பயந்து, பயப்படும் ஆவிக்கு இடம் கொடுப்பீர்கள். ஆனால் உங்களிலே அப்பா பிதாவே என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவான புத்திர சுவிகாரத்தின் ஆவி இல்லாதிருக்கிறது என்பதே அதனுடைய அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயப்படும் ஆவியை கொடுக்காமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். அது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியாக நமக்குள்ளே காணப்படும்படியாக தேவன் அருளினவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டாம், தவறான பயத்தோடு வாழ வேண்டாம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டும் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்த தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் இனியும் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். அதை நீ நினைப்பாயாக என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாய் மரத்தடியில படுத்திருந்துதான். கொஞ்ச தூரத்துல தண்ணீர் நிறைந்த இடம் இருந்துதான். அந்த நாய்க்கு பயங்கரமான தாகம். எப்படியாவது போய் அந்த தண்ணீரை கொஞ்சம் குடிச்சிடணும்னு சொல்லி அது போய் தலையை வச்சு குடிக்க போகும்போது அந்த நாயினுடைய நிழல் அந்த தண்ணீர்ல பட்டுதான். பட்டவன உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லி நாய் பயந்து தண்ணி குடிக்காம விலகிடுச்சான். திருப்பியும் அதுக்கு மறுபடியும் ரொம்ப தாகம் எடுக்கிறான். திருப்பியும் போய் எப்படியா தண்ணீர் குடிச்சிடணும்னு சொல்லி நான் படுத்திருந்த மரத்தடியிலிருந்து எழுப்பி கொஞ்சம் தூரம் தானே இருக்குன்னு சொல்லி போய் தண்ணீர் குடிக்கும்படியாக தலையை வைக்கும் போது மறுபடியும் ஒரு உருவம் தண்ணீருக்குள்ள இருப்பது தெரிஞ்சு பயந்து போய் தண்ணீர் குடிக்காமலேயே மறுபடியும் மரத்தடியில வந்து படுத்துருச்சான். இப்படி பல தடவை முயற்சி செய்யணும், அதனால என்ன செய்ய முடியல, தண்ணீர் குடிக்க முடியல. காரணம் என்ன? அந்த நாய்க்கு இருந்த எண்ணம் என்னன்னா, தண்ணிக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனால அந்த நாய்க்கு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால அதால என்ன செய்ய முடியல, தண்ணீர் குடித்து தாகத்தை தீர்த்து கொள்ள முடியவில்லை. இப்படிதான் நிறைய பேருடைய மனதுல, நிறைய பேருடைய எண்ணங்களில அந்த ஆவி ஏதாவது செஞ்சிருமோ, இந்த பில்லி சுனி ஏதாவது செஞ்சிருமோ, அந்த தீய ஆவி ஏதாவது செஞ்சிருமோ அப்படின்னு பயந்து அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் போய்விடுகிறார்கள். பரலோக தேவனுக்கு இடம் கொடுக்காமல் போய்விடுகிறார்கள். இந்த காலை வேளையிலே தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், உன் மனதிலே நீ தவறான காரியங்களை நினைத்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை அகற்றி விடு என்று சொல்கிறார். அல்லேலூயா. கடைசியாக அந்த நாய் ஒரு முடிவு கொடுத்தான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தண்ணியை நான் குடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு. அது என்ன செஞ்சுதான், தான் படுத்திருந்த மரத்தின் நிழலடியிலிருந்து எழும்பி மெதுவாக போய் தலைய அந்த தண்ணீர்ல வைக்கும் போது மறுபடியும் அந்த உருவம் தெரிஞ்சுதான் தீர்மானம் பண்ணுச்சான், என்னதான் ஆனாலும் சரி நான் என்ன குடித்தே தீருவேன், தண்ணீரை குடித்தே தீருவேன்னு குடித்த போது அது ஒண்ணுமே ஆகல, தாகம் தான் தீர்ந்துச்சு. அந்த நாய்க்கு அதனுடைய எண்ணங்களிலே என்ன இருந்தது, பயம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த எண்ணத்தை அது மாற்றி கொண்ட போதோ அதனுடைய தாகம் தீர்ந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருடைய எண்ணங்களிலே பயம் காணப்படுகிறது. தேவன் சொல்லுகிறார், அவர் அருளுகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்வாயானால் உன் வாழ்க்கையை எந்த பொல்லாத ஆவிகளும் மேற்கொள்ள முடியாது. பாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாத உனக்கு நேரிடாது. தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவி உன்னுடைய எண்ணங்களிலே இருக்கிற பயங்களை என்ன செய்துவிடும், நீக்கிவிடும். உனக்குள்ளாக தெய்வீக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உண்டாக்கிவிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை நான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடும் பேசினார். நீ தவறான
ஆவிகளுக்கு அடிமைப்பட்டு காணப்படுகிற ஜனங்களுடைய தவறான பழக்க வழக்கங்களிலோ தவறான தொழுகையோ நீ என்ன செய்து விடாதே, செய்யும்படியாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளாதே பயத்தினாலே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீயும் பரிசுத்தமாய். மூன்றாவதாக, தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நினைவு உண்டாயிருக்க வேண்டும் என்பதை தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தக்கூடியவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒழுங்கா பைபிள் படிக்காததுனாலதான் சரியான நினைவுகளோடு வாழ முடியவில்லை. தேவ ஜனங்கள் சரியான நினைவுகளோடு வாழ வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? ரட்சிக்கப்படாத ஜனங்களை போல நீங்கள் வாழக்கூடாது. தேவன் கொடுத்த இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றே வாழ வேண்டும். பயமில்லாத ஜீவியம் செய்ய வேண்டும். நீங்கள் தவறான உடன்படிக்கை செய்தவர்களாக இருக்கக்கூடாது. உங்கள் உடன்படிக்கை பரலோக பரிசுத்த தேவனுடைய மாத்திரமே இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 3வது படிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாய். இந்த கர்த்தர் எதை நினைக்க சொல்லுகிறார்? வனாந்திர பாதையிலே தேவன் உன்னை நடத்தினதை மறந்து விடாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை நினைத்து கொண்டே வாழ்வாயாக என்று சொல்கிறார். அப்போ நீங்க கேட்கலாம், பாஸ்டர், இந்த வனாந்திர பாதையிலே தேவன் எப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் ஜனங்கள் அடைபடியாக செய்தார் என்று கேட்கலாம். வனாந்திரம் என்பது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், ஜனங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய தேவனாக அவர் செயல்பட்டார் என்பதை அறிந்து கொள்ள வைக்கிறது. அல்லேலூயா. வனாந்திரம் எதை காட்டுகிறது என்றால், தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுத்தார் என்பதை அறிந்து கொள்ள வைக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகார் என்ன செய்கிறார்? ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு ஓடுகிறாள். ஓடின போது அவள் எங்கே வந்து நிற்கிறாள்? வனாந்திரத்திலே வந்து நிற்கிறாள். அப்பொழுது ஒரு தூதன் ஆகாரை சந்தித்து, நீ எங்கே போகிறாய் என்று கேட்ட வேளையிலே ஆகார் சொல்கிறார், நான் என்னுடைய நாச்சியாருடைய வீட்டில் இருந்து ஓடி போகிறேன் என்று. அப்பொழுது தூதன் சொல்லுகிறார், நீ மறுபடி போய் நீ உன் நாச்சியாரண்டையிலே போய் அங்கே தங்கியிரு என்று குறிப்பிடுவதை படிக்கும். அப்ப அங்க ஆகாருடைய வாழ்க்கையிலே ஒரு ஒழுங்குபடுத்தப்படுகிற காரியத்தை தூதன் சொல்லிக் கொடுப்பதை படிக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப வனாந்திரம் எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய தேவன் ஒரு நல்ல டிசிப்ளினை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அல்லேலூயா. அதே போல வீட்டிலே போய் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தை படிக்கும் போதும் தேவன் எப்படி தம்முடைய ஜனத்தை விடுவிக்கிற தேவனாக செயல்படுகிறார் என்பதை காட்டுகிறது. அப்படியானால் முதலாவது, வனாந்திரம் என்பது தேவன் உங்களை ஒழுங்குபடுத்துகிற தேவனாகவும் விடுவிக்கிற தேவனாகவும் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக, வனாந்திரம் எதை காட்டுகிறது என்றால், தேவ ஜனங்கள் தேவனுக்கு எவ்வளவு அதிகமாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. கமிட்டட் பீப்புள். பிரைஸ் தி லார்ட். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவ ஜனங்கள் ஒரு ஆழமான உறவு கொண்டவர்களாக, தேவனோடு உறவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வனாந்திரம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. The desert shows how deeply God's people are committed to Him. எவ்வளவு ஆழமான உறவோடு ஜனங்கள்
தேவனோடு காணப்பட வேண்டும் என்பதை வனாந்திரம் காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா வேற யாருமே அங்க இல்ல சாப்பாடு கொடுக்கிறதுக்கு. யாரோட தான் ஆழமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும்? தேவனோடு தான் வைத்துக் கொள்ள வேண்டும். தாகம் தீர்க்க வேண்டுமானால் கர்த்தர் தான் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ண வேண்டும். அப்ப ஜனங்கள் ஆழமான உறவை யாரோடு தான் வைத்துக் கொள்ள வேண்டும்? தேவனோடு தான் வைத்துக் கொள்ள வேண்டும். வனாந்திரம் எதை காட்டுகிறது? நீ தேவனோடு ஆழமான உறவை வைத்தே வாழ முடியும் என்பதை காட்டுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக வனாந்திரம் எதை காட்டுகிறது? தெய்வீகமான முக்கியத்துவம் என்ன என்பதை வனாந்திரம் காட்டுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் என்ன போஜனத்தை புசித்தார்களாம்? ஞான போஜனத்தை புசித்தார்களாம். அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. அப்ப தெய்வீகமான முக்கியத்துவம் எதிலே காணப்படுகிறது? தேவனுடைய வார்த்தைகளிலே காணப்படுகிறது. அது வனாந்திர அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. ஆகவேதான் 1 பேதுருவுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது, 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவிதமான புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப வனாந்திரம் எதை காட்டுகிறது? களங்கமில்லாத ஞானப்பாலாகிய தம்முடைய வார்த்தைகளை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார் என்பதை காட்டுகிறது. அந்த தேவனுடைய வார்த்தைகள் இல்லாமல் மனிதன் வனாந்திர பாதையை கடக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே பிதாவின் சித்தம் செய்வது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். வனாந்திர பாதையிலே காணப்படுகிறாயா? விசுவாச வாழ்க்கை பாதை வனாந்திரத்தை கடப்பதற்கு ஏதுவான பாதையாய் இருக்கிறதா? தேவ சித்தம் செய்வதற்கு ஏதுவாக தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டே தேவனோடு ஆழமான உறவை வைத்துக் கொண்டே வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வனாந்திரம் எதை காட்டுகிறது? 4வதாக தேவனுடைய பராமரிப்பு உண்டாயிருக்கிறது என்பதை காட்டுகிறது. ப்ராவிடென்ஷியல் கேர் உண்டாயிருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதனாலதான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்னார், நீ என்னுடைய குமாரன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனிடத்திலிருந்து ப்ராவிடென்ஷியல் கேர் ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் பராமரிக்கிற தேவனாக காணப்படுகிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தேன். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை படிக்கிறோம். அப்ப வனாந்திரம் என்பது எதை காட்டுகிறது என்றால், குறைவில்லாமல் தேவன் வாழ வைக்கிறார் என்பதை காட்டுகிறது. தேவனுடைய பராமரிப்பு உண்டாகி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. தேவன் ரொம்ப கேர் எடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, வனாந்திரம் என்று சொல்லும் போது ஒன்றை மறந்து விடக்கூடாது. நீங்கள் அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா.
வனாந்திர பாதையில என்ன உண்டு? பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் அப்படிதான் தேவன் வழி நடத்தி உங்களை பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு போக விரும்புகிறார். தேவனுடைய பிராக்டிஸ் எப்பொழுதுமே மாறாததாகவே இருக்கிறது. God's practice has not changed. தேவன் என்ன செய்கிறார்? டிசிப்ளினை கொண்டு வருகிறார். தேவன் என்ன செய்கிறார்? விடுதலையை கொண்டு வருகிறார். தேவன் பராமரிக்கிறார். அவரையே ஆழமாக சார்ந்து கொள்ள வைக்கிறார். அவர் போஷிக்கிறார். நீ என் குமாரன் என்று சொல்கிறார், நீ என் குமாரன் என்று சொல்கிறார். ஆனால் அதன் மத்தியிலே வருகிற உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாம் எதற்காக? உன்னை பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தபடியாக. அதுதான் காட்ஸ் பிராக்டிஸாகவும் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய பிரசங்கங்களிலே எது இல்லை தெரியுமா? உபத்திரவத்தை பற்றி பேசுவதில்லை. இன்றைக்கு அநேகருடைய பிரசங்கங்களிலே பாடுகளை பற்றி பேசுவதில்லை. பின்பு எப்படி அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள்? பாடுகள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் உண்டா? இல்லையே. உபத்திரவம் இல்லாமல் பரலோக ராஜ்யம் உண்டா? இல்லையே. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய பிரசங்கங்களிலே பாடுகளும் இல்லை, உபத்திரவங்களும் இல்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில டிசிப்ளினும் இல்லை, விடுதலையும் இல்லை. ஆகவே அவர்களுடைய முடிவு பரலோக ராஜ்யமாகவும் இருக்காது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கொண்டவர்களாய் இருப்பீர்களானால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இன்றைக்கு வனாந்திரத்தின் அனுபவமாக பாடுகள் உண்டானதா? உபத்திரவங்கள் உண்டானதா? தேவன் உன்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உன்னை அவருடைய குமாரனாகவும் குமாரத்தியாகவும் விளங்க பண்ணும்படியாகவே உனக்கு தேவன் ஒரு மீட்பையும் விடுதலையும் கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உன்னை போஷித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உனக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக என்பதை மறந்து விடாதே. கர்த்தாவே, எனக்கு அப்படிப்பட்ட ஆழமான உறவு தேவனோடு வேண்டாம். அப்படி தேவனுடைய டிசிப்ளினுக்குள்ளாக நான் வர வேண்டாம். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மீட்பும் வேண்டாம். எனக்கு அப்படிப்பட்ட பாடுகளும் வேண்டாம், உபத்திரமும் வேண்டாம்னு சொன்னார். நீ பரலோக ராஜ்யத்தை குறித்த தரிசனத்தையே இல்லாமல் அதை இழந்து வாழ்கிறாய் என்றுதான் அர்த்தம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகாது. அது உனக்கு ஒரு ரொம்ப ஈஸியான வழியா இருக்கலாம். ஆனா அந்த ஈஸியான வழி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வழியோ வழி விசாலமானது என்று சொன்னார். அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொன்னார். அல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் நீ அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வாயா கைக்கொள்ள மாட்டாயா என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளவைகளை எல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்திரத்திலே நடத்தி வந்தார் என்பதை அவருடைய வழியை என்ன செய் நிலைத்தருள்வாயாக என்று சொல்கிறார். அப்ப இந்த நாட்களிலே நாம் பரலோக ராஜ்யத்திற்கென்று பங்குள்ளவர்களாக இருக்கிறபடியால் நமக்கு புதிய எருசலேமை குறித்தும் சியோனை குறித்தும் வெளிப்பாடு இருக்கிறபடியால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மனம் திரும்பாமல் வாழ்கிற ஜனங்களை போல வாழக்கூடாது. ரட்சிக்கப்படாத ஜனங்களை போல வாழக்கூடாது. அபிஷேகம் பெறாத ஜனங்களை போல வாழக்கூடாது. நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. சில சோதனைகளும் வாழ்க்கையிலே வந்ததா? அது எதற்காக தேவன் அனுமதித்தார் தெரியுமா? நீ உண்மையாகவே கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்வாயா மாட்டாயா? உன் இருதயத்தில் உள்ளவைகள் என்ன என்பதை நீயே அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் அந்த சோதனைகளை அனுமதித்தார். இந்த நாளிலே உங்கள் சொந்த இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் சொந்த இருதயம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதா? கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதா? அந்த முகம் எனக்கு லெகுவானதாக தான் இருக்கிறது, மெதுவானதாக தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதா உன் இருதயம்? அல்லது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் பலவிதமான ஆசாபாசங்களிலே சிற்றின்பங்களிலே மூழ்கி காணப்படுகிறார்களே, பணத்தை தவறாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களே,
அப்படி வாழும்படியாக உன் இருதயம் எண்ணம் கொண்டிருக்கிறதா? ஆராய்ந்து பார். கர்த்தர் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகளை அனுமதிக்கிறார் என்றால் அதிலெல்லாம் ஒரு நல்ல நோக்கம் உண்டு. தேவன் உங்களை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் நிருபக்காரர் எழுதுகிறார், நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வரும்படியாக நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம் என்று குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இப்பொழுது எத்தனை காரியங்களை நாம் சிந்தித்தோம். முதலாவது, நீ அடிமையாக இருந்ததை என்ன செய்யாதே, மறந்து விடாதே. இரண்டாவது என்ன சிந்தித்தோம்? தவறான பயங்கள் இருக்கக்கூடாது, தவறான உடன்படிக்கைகள் இருக்கக்கூடாது, சரியான உடன்படிக்கைகள் இருக்க வேண்டும். தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். எந்த பொல்லாத ஆவிகளினாலும் உனக்கு எந்த காலத்திலும் பயம் உண்டாகிறாதபடிக்கு நீ செய்கிற உடன்படிக்கை உனக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையாக அது ஒரு சரியான உடன்படிக்கையாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக, வனாந்திர பாதையிலே தேவன் உன்னை சோதித்தாரே, உன் இருதயத்தில் இருப்பவைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக சோதனைகளை அனுமதித்தாரே. அந்த பாடங்களை நீ மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற டிசிப்ளினோடு வாழ வேண்டும், ஒழுங்கோடு வாழ வேண்டும். தேவன் கொடுக்கிற பரலோக ராஜ்யத்தின் அருமையை எண்ணி முன் செல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம், விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கியே நியமித்திருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓட கடவுள். எனக்கு தேவன் சியோனை குறித்த தரிசனம் கொடுத்திருந்தால் நான் அதற்கேற்ற பிரதிஷ்டையோடு ஓட வேண்டும். எனக்கு நியமித்திருக்கிற பாதையிலே நான் ஓட வேண்டும். உங்களுக்கு தேவன் புதிய எருசலேமை குறித்த தரிசனத்தை கொடுத்திருந்தால் அந்த தரிசனத்திற்கு ஏற்ற ஜீவியம் செய்கிறவர்களாக தீர்மானம் பண்ணி தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அதற்கேற்ற விதத்தில் தேவனை பிரியப்படுத்தி உங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓட வேண்டும். இப்படியாக தேவன் ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்த தரிசனம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வைத்திருக்கிறாரோ அதற்கேற்ற ஜீவியம் செய்ய வேண்டும். நான்காவதாக, உபாகமம் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாலே வழிநடத்தப்பட்டவர்களாக காணப்பட்ட போது தேவனுக்கு என்ன செய்கிறார்களாம்? கடும் கோபத்தை உண்டாக்கினார்களாம். எதை உண்டாக்கினார்களாம்? கடும் கோபத்தை உண்டாக்கினார்களாம். நீங்க சொல்ல முடியுமா எப்ப தேவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடும் கோபத்தை உண்டாக்கினார்கள் என்று ஒரு காரியம் சொல்ல முடியுமா? என்றைக்கு மோசே சீனாய் மலையிலிருந்து வர தாமதம் அடைகிறது என்பதை அறிந்து கொண்ட ஜனங்கள் ஆர்வம் இடத்துல போய் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு முன் செல்லும்படியாக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி தாரும் என்று சொன்னார். ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது யாருக்கு கடும் கோபத்தை உண்டாக்கினது? தேவனுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கினது. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் கடவுளே கோபப்பட்டாரு, நாங்க கோபப்படக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க கோபப்படுறதுக்கும் கடவுள் கோபப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கடவுள் கோபப்பட்டா என்ன செய்வார்னா, அவரை நோக்கி கோபம் மாறுபடியாக ஜெபிக்கும் போது என் பிள்ளை மனம் திரும்பிட்டான்னு சொல்லி மனதிருக்கத்தோடு செயல்பட்டு அவர் என்ன செய்வார்? ஜனங்களை மன்னிப்பார். அதுதான் தேவனுக்கு வரக்கூடிய கோபம். ஆனா மனிதனுக்கு கோபம் வந்தா என்ன செஞ்சிருவான்? பாவம் செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான். அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, நீ கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே. சரி, ஜனங்கள் கன்றுக்குட்டியை செய்து வணங்கின போது கடும் கோபம் உண்டான வேளையிலே மோசே அந்த கடும் கோபத்திற்கு ஜனங்களை ஒப்பு கொடுத்து விட்டாரா? இல்லை. ஜனங்களுக்காக மோசே மன்றாடினார். மன்றாடின போது தேவன் மனதுருக்கத்தோடு செயல்பட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
ஜனங்களை மன்னித்தார். தாம் ஒருவரே சர்வபலமுள்ள தேவனாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்பதை விளங்க வைக்கக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் நாம் பாடுகிறோம், மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நம்முடைய தேவனை போல ஒரு நல்ல தெய்வத்தை எங்கும் நீங்கள் காண முடியாது. உங்களுக்கு சிலர் கோபம் உண்டாக்குகிறார்களா? கொஞ்சம் அடக்கிக்கோங்க, அதுக்குரிய கிருபையை பெற்றுக்கோங்க. ஒருவேளை கோபம் தான் வந்துருச்சா, அடுத்த லெவல்ல பாவம் செய்திராதீங்க. என்ன செஞ்சிடாதீங்க? பாவம் செய்து விடாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆனா தேவனுடைய கோபம் அப்படி அல்ல. தேவன் கோபப்படுகிறார் என்றால் அவர் அநீதியை நீக்கி அவருடைய நீதியை நிலைநாட்டக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய நீதியை தரித்து கொள்ள வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலேயும் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயும் படிக்கிறோம், தேவனுடைய கோபம் உருக்கம் உள்ளதாயும் மீட்கும் நோக்கம் உள்ளதாயும் இருக்கிறது என்று படிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுக்கு கடும் கோபம் உண்டாகினதை நீ மறந்து விடாதே, அதை நினைப்பாயாக என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் மேல கர்த்தர் மனதுருக்கமாக இருந்திருக்கிறார், உன்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார். அதை நீ மறந்து விட்டாயானால் மறுபடியும் நீ என்ன செஞ்சிருவ? அவருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக மாறி விடுவாய். கிருபை நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னா என்ன உண்டாயிரும்? நியாய தீர்ப்பு உண்டாயிரும். அதனால மறுபடியும் நீ என்ன செஞ்சிரு? அந்த கடும் கோபத்தை தேவனுக்கு ஏற்படுத்தி விடாது. ஒவ்வொரு நாளும் தேவ ஜனங்கள் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்காத வண்ணம் வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாவதாக உபாகமம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எப்படிப்பட்ட காரியத்தை நினைத்து வாழ வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார். தேவனிடத்திலிருந்து மிரியாம் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டார். எதனால்? தேவனுடைய உண்மையான ஊழியக்காரராகிய மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தபடியால், மோசேக்கு விரோதமாக பேசினபடியால் மிரியாம் குஷ்டரோகியானார். தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டானது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நினைத்துக்கொள் என்று சொல்கிறார். எதை நினைத்துக்கொள்? தேவனுடைய உண்மையான அவராலே ஏற்படுத்தப்பட்ட நியமிக்கப்பட்ட உங்களை வழிநடத்தும்படியாக தேவனாலே வைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமாக என்ன செய்யாதே? பேசாதே. என் மூலமாக தேவன் பேசவில்லையா? மோசையின் மூலமாக மட்டும்தான் பேசுகிறாரா என்று சொல்லி ஊழியக்காரருக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய ஊழியக்காரனை குற்றம் சாட்டுகிறதுக்கு நீ யார்? தேவனுடைய ஊழியக்காரரை நியமித்தவர் யார்? தேவன் அல்லவா? தேவனுடைய ஊழியக்காரரை நீதிமானாக நியாயம் தீர்ப்பது தேவன் அல்லவா? அவர்களை குற்றம் சாட்டுவதற்கு நீ யார்? ஆகவே மிரியாமை நினைத்துக்கொள் என்று சொல்கிறார். மிரியாம் மோசேக்கு விரோதமாக பேசினபடியால் குஷ்டரோகியாக மாறிவிட்டாள். தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரக்கூடாது. ஆகவே நீ யாரை நினைத்துக்கொள்? மிரியாமை நினைத்துக்கொள்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி குணமாக்கினே. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. என்று சொல்லி சுகமாக்கினே. என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை ஆள்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை ஆள்பவரே, மோசே என்ன செய்தார்? திறப்பிலே நின்று தன்னுடைய சகோதரிக்காக என்ன செய்தார்? ஜெபித்தார். கர்த்தர் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு இனி அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசுவதனாலே உண்டாகாதபடி மிரியாமுக்கு இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. மிரியாமுடைய வாழ்க்கையில் இருந்த குஷ்டரோகத்தை நீக்கினார், அவளை சுத்தமாக்கினார். அல்லேலூயா. எப்படி மோசேயோடு இருக்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணக்கூடியவராக இருந்தார். அதை மறந்து விடாதே. தேவ ஜனமே அதை நினைத்து வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பூர்வ நாட்களை நினைப்பாயாக என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிகள். பூர்வ நாட்களை நினை. பூர்வ நாட்களை நினை. தலைமுறை தலைமுறையாய். தலைமுறை தலைமுறையாய். சென்ற வருஷங்களை கவனித்து பார். சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள். உன் தகப்பனை கேள். அவன் உனக்கு அறிவிப்பான். அவன் உனக்கு அறிவிப்பான். மூப்பர்களை கேள். உன் மூப்பர்களை கேள். அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? பூர்வ நாட்களை நினைத்துக் கொள்ள சொல்கிறார். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ள சொல்கிறார். இதுல இருந்து நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. அது என்ன தெரியுமா? தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போதே இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எல்லையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், அவைகளை சிருஷ்டிக்கும் போதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லையை ஏற்படுத்தி கொடுத்த தேவன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நான் மதுரையில இருக்கிறேன்னா இது ஏதோ நான் நினைச்சதுனால இந்த மதுரையில நான் இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் தேவன் உருவாக்கின போது கிங்ஸ்டன் பால் என்று ஒருவர் பிறப்பார். அவர் இத்தனை வருடம் வரைக்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருப்பாரு. அதுக்கு பிறகு அவரை நான் ஊழியத்துக்கு நான் அழைப்பேன். அவரை ஊழியத்திற்கு அழைக்கும் போது நான் அவரை அபிஷேகிப்பேன். அவரை அபிஷேகித்து கொண்டு வந்த பிறகு அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும். அதையெல்லாம் நான் அவரோடு இருந்து அவருக்கு அற்புதங்களை செய்வேன். இதையெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். அல்லேலூயா. பூர்வ நாட்களை நான் என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தாரே, அப்பொழுதே நான் வாழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு இடத்தை இந்த பூமியிலே அவர் குறித்து வைத்தார் என்பதை நான் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அது God's choice ஆக இருக்கிறது. Praise the Lord. தேவன் தெரிந்து கொண்ட காரியமாக இருக்கிறது. Praise the Lord. அப்ப தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லையை கொடுத்து இந்த எல்லையில தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரா? பூர்வ நாட்களிலேயே வானத்தை பூமியை சிருஷ்டிக்கும் போது அவருடைய தெரிந்தெடுப்பாக உங்களுக்கு இந்த பூமியிலே வாசம் பண்ணும்படியாக முன்குறித்திருக்கிறார். அதை என்ன செய்யணும்? நினைக்க வேண்டும். அதை என்ன செய்யணும்? நினைக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் உண்டாகும். என் தேச எல்லையெங்கோ அப்பா நீரா
எங்கே சக்கியல்ல எங்கோ அப்பாவி நாடவேனோ வறுமை எல்லாம் மாறனோ தேசத்தில் வறுமை எல்லாம் மாறனோ வன்முறை எல்லாம் ஒழியனோ வன்முறை எல்லாம் ஒழியனோ எஜமானே என் இயேசு ராஜனே எஜமானே என் இயேசு ராஜனே எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே எஜமானே. அல்லேலூயா. அப்ப நீங்க சாதாரணமானவங்க அல்ல, தேவ ஜனங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களை ஒரு இடத்துல வச்சு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன் தீர்மானிக்கப்பட்ட எல்லையை உங்களுக்கு கொடுத்து அதுல வச்சிருக்காருன்னா அதுல இருந்து நீங்க உங்க சமுதாயத்திற்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. தேசத்திற்காக ஜெபிக்கணும். வன்முறையெல்லாம் மாறணும் கர்த்தாவே. அதற்காக அல்லவா உண்மை குறித்து அறிந்து கொள்கிற அறிவை எங்களுக்கு நல்கினீர் கர்த்தாவே. எங்கள் தேச எல்லை எங்கும் வன்முறை இருக்கக்கூடாது. எங்கள் தேச எல்லை எங்கும் வறுமை இருக்கக்கூடாது கர்த்தாவே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி அடைந்திருப்பார்கள் என்று சொன்னீர். அந்த திருப்தி எங்கள் தேசத்திலே உண்டாயிருக்க வேண்டும். பரலோக தேவனே உம்மாலே உண்டாயிருக்க வேண்டும். அது உம்மாலே ஆகும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னேன். நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னாரே. எங்கே வேண்டுமானாலும் போகலாம், தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லலாம், கிறிஸ்துவுக்கு சீடர்களாக மாற்றலாம். ஆனால் உங்களை தேவன் வைத்திருக்கிற இடத்துலையும் தேவனுடைய வேலையை செய்யாம போயிருக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகலாம். முதல்ல உங்க வீட்டுக்குள்ள ஊழியம் செய்யணும். அதுக்கப்புறம் உங்க சபையில ஊழியத்தை செய்யணும். அதுக்கப்புறம் உங்க தெருவுல ஊழியம் செய்யணும். அப்புறம் உங்க தேசத்துல ஊழியம் செய்யணும். அப்புறம் தேவன் வழி நடத்துகிறபடி முழு உலகத்திற்கும் சென்று கர்த்தரை பற்றி எடுத்து கூறலாம். முழு உலகத்தில் உள்ள வன்முறை மாறும்படியாக, வறுமை நீங்கும்படியாக இயேசுவே இரட்சகர் என்பதை பறைசாற்றலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 7ஆவதாக பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எப்படிப்பட்ட நினைவுகளோடு வாழ வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகளை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ உன் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகளை நினை. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு சிலர் தான் வாலிப பிராயத்திலே தேவனை குறித்த நினைவுகளோடு இருப்பார்கள். அந்த ஒரு சிலர் தான் தேவனாலே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகளை நினை. அப்படிப்பட்ட நினைவுகள் வாலிப பிராயத்துல வர்றது ரொம்ப ஆசீர்வாதமானது. வாலிப பிராயத்துல ஒரு மனிதன் வேதத்தை வாசிக்கிறான் என்றார், வாலிப பிராயத்திலே ஒரு மனிதன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் என்றார், வாலிப பிராயத்திலே ஒரு மனிதன் தேவனோடு ஐக்கியப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறான் என்றார். அந்த வாலிப பிராயத்திலே ஒரு சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதிலே அவனும் ஒரு முக்கியமானவனாக மாறிவிடுகிறான். அதனால்தான் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக. தீங்கு நாட்கள் என்பது என்ன? உனக்கு வயதாகும்ல அந்த நாட்கள். அந்த வயதான நாட்கள் வரும்போது உன் காலில் ஒரு தள்ளாடுதல் உண்டாகும். உன்னால சரியா சிந்திக்க முடியாது, சரியா பேச முடியாது, நாக்கு கொளரும். அந்த வயதான நாட்கள்ல உன் கையால வேத புஸ்தகத்தை கூட சரியா படிக்க முடியாது. அந்த தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக அப்படி ஒரு தள்ளாடுதல் வந்து ரட்சிக்கப்படாம நீ இறந்து போய் உன் ஆத்மா நரகத்துக்கு போகிற அந்த தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக உன் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினை. அல்லேலூயா.
அது நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவாக ஆசீர்வாதமானதாக மாறும். தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நடக்க முடியவில்லையே என்கிற வயது வருவதற்கு முன்பாக உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அப்பொழுது இந்த வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினைத்து ஒரு சிலர் ரட்சிக்கப்படுகிறார்களே, அந்த ஒரு சிலரிலே நீயும் காணப்படுவாய். உன் ஜீவியம் தேவனுடைய பார்வையிலே சிநேகிக்கப்படுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும், அருமையானதாக காணப்படும். எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே, எந்த சிருஷ்டிகரே நினைத்திடவே, அந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே, அந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவனே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவனே. Human spirit becomes the property of God. மனிதனிலே உள்ள ஆவி ஆத்மா யாருடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும்? தேவனுடைய ப்ராப்பர்ட்டியாக மாறணும். உண்மையான ரட்சிப்பும் மீட்பும் தேவனை தேடுகிற அனுபவமும் வாலிப பிராயத்திலே உண்டாயிருந்தது என்றால் உன்னுடைய ஆவி ஆத்மா எங்க போய் சேரும்? பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரும். ஒரு விண்ணின் மேனியோடு போய் சேரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடைசியாக வாசியுங்கள் ஒரு வசனத்தை, லூக்கா 22ஆம் அதிகாரம் 19 20 வசனங்களை வாசியுங்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப நம்ம நினைவு கூறணும், இன்னைக்கு சாயங்காலம் என்ன இருக்கு? ராப்போஜன ஆராதனை இருக்கு. அதை நினைவு கூறணும். அது எதை நினைவு கூறுகிற காரியமாய் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து என்னுடைய ரட்சிப்பிற்காக மரித்தார், என்னுடைய ரட்சிப்பிற்காக இரத்தம் சிந்தினார், என்னுடைய ரட்சிப்பிற்காக அடக்கம் பண்ணப்பட்டார், என்னை நீதிமானாக உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க அதை நினைவு கூற வேண்டுமா? நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு குருடனை பார்த்து சூரிய வெளிச்சத்தின் கதிர்கள் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார் அப்படின்னு சொன்னா, அந்த குருடனுக்கு சூரியனுடைய வெளிச்சத்தின் கதிர்களை குறித்து சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குமா, அறிவு இருக்குமா? சொல்லுங்க. ஏன்னா அவன் தன்னுடைய சொந்த கண்களால் அதை என்ன செய்யல, பார்க்கல. யாராவது சொன்னதை வச்சு வேணா ஒரு அறிவை அடைந்து என்ன செய்யலாம், அதை குறித்து பேசலாம். அதுபோல தெய்வ பிள்ளையே, தேவனை தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொண்டவர்களாலே மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தை குறித்த தரிசனத்தை பெற்று அதை குறித்து சாட்சி பகர்கிறவர்களாக காணப்பட முடியும். பரலோக தேவனை குறித்து அனுபவமாக்கி கொள்ளாதவர்கள், அதை குறித்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்கள் பரலோக ராஜ்யத்தை நாங்க எங்க கண்ணால என்ன செய்யல, பார்க்கல, அதனால அது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி தங்கள் ஆத்மாவுக்கு கேடு இழைக்கக்கூடிய குருடர்களாக காணப்படுவார்கள். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், அப்படிப்பட்ட குருடர்களுக்கு பின்னால போகாதீங்கன்னு சொன்னார். அவர்கள் குருடர்களாக இருந்து அவங்க போற வழியும் அவங்களுக்கு தெரியாது, அவர்கள் மற்றவர்களையும் என்ன செஞ்சிருவாங்க, அந்த குருட்டாட்டத்துக்குள்ள
கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த மாய உலகத்தை விட்டு விலகுன்னு சொல்றார். அப்படிப்பட்ட குருடர்களுடைய தத்துவங்களை விட்டு விலகுன்ற அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அதனாலதான் வேதம் சொல்கிறது, பேதைகளை ஞானியாக்கக்கூடியதாக வேத வசனம் காணப்படுகிறது. அப்ப முதலாவது தேவனை குறித்து அறிந்திருந்தால்தான் அந்த அறிவு உங்களை சரியாக கிறிஸ்துவை நினைக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார். ராப்போஜன ஆராதனையில வரும்போது கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டும், அவருடைய பாடுகளை நினைவு கூற வேண்டுமா? அப்ப அவரை பற்றி தெரிஞ்சிருந்தாதானே நினைவு கூற முடியும். அவரை பற்றி தெரியலன்னா நினைவு கூற முடியாது. நினைவு கூற முடியாமல் போனால் அதுதான் பாவமாக காணப்படும். பாவத்தின் சம்பளம் மரணமாக. அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நினைத்தருடுவாயாக, ராப்போஜன பந்தியை ஆசரிப்பாயாக. அந்த ராப்போஜன பந்தியிலே கடந்து வரும்போது உனக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார், எவ்வளவாக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார். உன்னுடைய ஆத்மாவை பரலோகத்திற்கு மீட்கும்படியாக அவர் எவ்வளவாக வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அடைந்திருக்கிறார் என்பதை நீ நினைப்பாயாக. இன்றைக்கு மாலையிலே ராப்போஜன ஆராதனை இருக்கிறது. அந்த ராப்போஜன ஆராதனையிலே கலந்து கொண்டு கிறிஸ்துவையும் அவருடைய பாடுகளையும் நினைவு கூறும்போது இருதயத்திலிருந்து சொல்ல வேண்டும், இயேசுவே நீர்தான் என் நம்பிக்கை என்று. இயேசு கிறிஸ்துதான் உன் வாழ்க்கையிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கேற்றவாறு நன்றியுள்ளவர்களாக அவருக்கு வாழ வேண்டும். இயேசுவே நீர்தான் என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். உம்மை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்பு என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை அறியாதிருந்தேன். ஆனால் உண்மை குறித்து அறிந்து கொண்ட பிறகோ என் வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்டேன். என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டேன் என்று நினைத்தருள வேண்டும். கிறிஸ்துவை நினைத்தருளும் போது சொல்ல வேண்டும், கர்த்தாவே நீர்தான் என் பிரதிநிதியாக காணப்படுகிறீர். அல்லேலூயா. பிதாவோடு பரிந்து பேசுவதற்கு ஏதுவாக என்னுடைய பிரதிநிதியாக நீர் காணப்படுகிறீர் என்பதை நினைத்தருள வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தாவே என்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு பிரதிபலனும் உண்டு. என்ன உண்டு? பிரதிபலனும் உண்டு. அதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இன்றைக்கும் தேவாவியானவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது என்ன? உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கைக்கு ஒரு பிரதிபலன் உண்டு, உனக்கும் நீதியின் கிரீடம் உண்டு. ஆகவே விசுவாசத்தை காத்துக்கொள். கிறிஸ்து இயேசுவுக்காக நல்ல போராட்டத்தை போராடு. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களாக காணப்படுவீர்களாக. எழும்பி நிற்போமா? கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவீர்களா? அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக காணப்படும்படியாக, நம்மை அவருடைய குமாரத்திலுமாக காணப்படும்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கினாரே. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆணிக்கடாவப்பட்ட கரத்தை பார், இதோ என் உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே உன்னை நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்கிறார். அப்படி மறவாத தேவன் சொல்கிறார், சில காரியங்களை நீ நினைத்து கொண்டே வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான ஆவிக்குரிய வாழ்வாக இருக்கும். அப்பொழுதுதான் நீ பரலோக ராஜ்யத்தை இழந்து போக மாட்டாய் என்று சொல்கிறார். ஒரு எல்லாரும் ஒப்பு கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா. ஒருபோதும் பாவம் செய்யாதபடி வாழும்படியாக கர்த்தாவே இந்த நாளிலே எடுத்துரைத்த வேத வாக்கியங்களுக்கு என் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வீர்களா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே வாழ வேண்டும். முதலாம் ஆதாம் ஒருவர் இருந்தான் என்பதை நினைவு கூறுகிறீர்கள் என்றால், இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே இரட்சகராக விளங்கினார் என்பதை நினைவு கூறக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டும். அவர்களை நினைக்கிறது கனி கொடுக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். அவரை நினைப்பதுதான் இனிமையானது, அவரை நினைப்பதுதான் பரிசுத்தமானது. நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன்,
ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். இன்னைக்கு கூட்டம் முடிச்சு போகும்போது யாராவது கேட்பாங்க, சர்ச்சில் என்ன மெசேஜ் கேட்டேன்னு. அப்ப சொல்லணும், எங்களை சரியான காரியங்களை நினைக்க வைத்து வாழக்கூடிய தெய்வம் தான் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் என்பதுதான் இந்த நாளிலே கேட்ட செய்தி என்று சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் சரியான காரியங்களை நினைக்காமல் வாழும் போது நாங்கள் ஆராதிக்கிற தேவனோ சரியான காரியங்களை நினைத்தருள வைக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து கேட்டோம் என்று சொல்ல வேண்டும். சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எங்கள் தேவன் சுத்தமுள்ள இருதயத்தை கொடுத்தவர், அதை நினைத்தருளுகிறோம் என்று சொல்ல வேண்டும். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து துதித்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து துதித்து ஆராதிப்பேன். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கினவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அடிமை தினத்திலிருந்து அந்த மீட்பை நாங்கள் நினைக்க, ஆண்டவரே மீட்டதற்கு பின்பாக ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த வழிகளில் நீர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை நினைக்க, ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த விதங்களை நாங்கள் நினைக்க வைத்திருக்கிறீரப்பா, ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் உள்ளதை ஆண்டவரே நாங்கள் அறியும்படிக்காக எங்களை ஆண்டவரே சோதனையில ஆண்டவரே நடத்தி வந்த வழிகளில் ஆண்டவரே உங்களுடைய கரங்களோடு கூட இருந்து பலத்த கரத்தையும் ஆண்டவரே ஓங்கிய புயத்தையும் ஆண்டவரே நாங்கள் கண்டுகொள்ள கத்த ஆண்டவரே நினைக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, நாங்கள் மறந்து போனவர்களாக அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் செய்த ஆண்டவரே எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களையும் நாங்கள் ஒருபோதும் மறவாதபடி ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கினவர், மீட்டவர். ஆண்டவரே, எங்களுடைய பூர்வ நாட்களில் நீர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் நினைக்கும். ஆண்டவரே, நாங்கள் விரியாமை நினைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் எவைகளை நினைக்க வேண்டும், எவைகளை சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவரே இந்த நாளில் எங்களை நினைவுபடுத்தியிருக்கீங்க. ஆண்டவரே, எங்களை மீட்ட கிருபைகளை ஆண்டவரே ஒருபோதும் நாங்கள் மறந்து விடாதபடி அந்த கிருபைகளையே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே நினைப்பூட்டி நாங்கள் எவைகளை நினைக்க வேண்டும், எவைகளை சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி. இவைகளையே நாங்கள் சிந்திக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை பலப்படுத்தும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் ஆண்டவரே இன்னும் பலப்பட ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உங்களுடைய உன்னதத்திற்குள்ள செல்ல கற்றுக்கொள்வதாக வழிநடத்தும் பொறுப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளை ஆராதனைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டும் நீர் வழிநடத்தி வந்தவருடைய தயவுக்காக உங்களுடைய கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனை பொழுதையும் ஆசீர்வாதத்துடைய வசனங்களால் எங்களை மீண்டும் உயிர்ப்பித்தபடியாக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, கேட்ட வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை போல 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்தீராக. ஆண்டவரே, மகிழை ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நாங்கள் இழந்து போகாதபடி ஆண்டவரே எங்கள் இதயத்திலே பதித்து வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதை சிந்தித்து ஆண்டவரே அப்பா அதற்கேற்ற பிரகாரமாய் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குறைகள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே அப்பா அவனுடைய நிறைய நாள் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன நோக்கத்தோடு என்னென்ன தேவைகளோடு சமூகத்தில் வந்திருக்கார்கள் என்பதை நீர் அறிகிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவோம் ஜெபிக்கிறோம். இந்த சபையை ஆசீர்வதியும் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவரே ஆத்துமாக்களால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபையை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தை நினைவுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா அவர்கள்
ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா உண்மை ஏற்றுக்கொண்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்தில் வந்து ஆண்டவரே எங்களோடு பங்கு கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைத்து போடுவீராக. நீ சர்வ வல்லமுள்ள தேவனாண்டவரே, உங்களை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மதுரை பட்டணத்தை ரட்சித்தல்லும் ஆண்டவரே. இந்த ஜனங்களை ஆண்டவரே விக்கிரகத்துக்கு ஆண்டவரே பின்னாக சேர்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. கடின இதயத்தை உடைத்து போடுகிறாங்க. நீர் அவரை இடைப்படுகிறார் ஆண்டவரே. இதயத்தை உடைத்து ஆண்டவரே உண்மை தேடும்படியாக அவர் இதயத்தை மாற்றுகிறார்கள். உண்மை தேடும் சிந்தையை கொடுக்கிறார் ஆண்டவரே. ஒவ்வொரு உண்மை தேடி கண்டடைய கிருபை செய்கிறார் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிகளை துதிக்கிற எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொள்ளை நோய்களோ கொடிய ஆண்டவரே வியாதிகளோ வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும். பூமி எதிர்ச்சிகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா எங்களை ஆயத்தப்படுத்தி இன்னும் அநேகரை உடைய வருகின்ற ஆயத்தப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். 143 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே உடைய சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடைய வேண்டும். கிராமம் கிராமமாக ஆண்டவரே ஒவ்வொரு இந்தியாவின் எல்லை பரியந்தம் உடைய சுவிசேஷம் பரவ வேண்டும். எல்லாரும் கேட்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இதயத்தையும் நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கல்லான இதயத்தை எடுத்து ஆண்டவரே சதையான இதயத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் அழிந்து போகக்கூடாது ஆண்டவரே. அவருடைய வரிக்கு ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. தேசத்தை ஆள தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை புத்தியை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நல்ல தலைவர்களாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பயன்படுத்த பலப்படுத்த வேண்டும். தாழ்த்துடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. மாலை நடக்க இருக்கும் ஆராதனையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரே. துதிக்கான மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற உங்களுடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதேவனே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோட உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். சரியான நினைவுகளோடு வாழ தேவன் உதவுகிறார் என்பதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே அறிந்து கொண்ட தேவ ஜனங்களே, நீங்களும் அவைகளையே சிந்தித்து சீர் பெற்றவர்களாக வாழ தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.